உலகு Hi everyone, Vanakkam, welcome to Good Evening Canada. Indian show sponsored by Maya's Furniture. Time வந்து 9:02 p.m. in Toronto. The temperature is -1 degrees Celsius. A lot of updates again. I think Omicron-ஓட சேர்ந்து நிறைய policies எல்லாம் change பண்ணது, restrictions, lockdowns, curfews அப்படின்ட்டு நிறைய இது ஒரு 1 week-ஆ பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து there's some changes. சில areas-ல் வந்து prioritize பண்ணுறோம், சில areas-ல் வந்து rules change பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் mostly இன்றைக்கு cover பண்ண போகிறோம். So let's go to our agenda without further ado. So இன்றைக்கு top of the hour we have Chief Medical Officer of Health, Dr. Karen Moore. வந்து என்னத்தை பற்றி கேட்குறாண்டா 4th dose பற்றி. ஸோ எல்லாரும் 1st, 2nd, 3rd இப்போதைக்கு most people are getting their 3rd dose. 4th dose வந்து இப்போ கொடுத்தோம், they're going to start நாளைக்கு. ஸோ இந்த 4th dose இப்போ யாராருக்கு போகுது, யார் எடுக்கக்கூடியது, அந்த இன்ஃபர்மேஷன் காய்ச்சி போட்டோம். அடுத்தது ஸ்கூல் ஸ்டாஃப், பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூலும் மண்டேயோட திறப்படுத்துது. ஸோ வித் தட் இம்பார்ட்டண்டான ஆட்கள் ஐ திங்க் பிள்ளைகளை சரவுண்ட் பண்ணி where there's a lot of crowd அப்படி இருக்கிறண்டா ஸ்கூல்ஸில் தான். ஸோ ஸ்டாஃபுக்கும் எஜுகேட்டர்ஸுக்கும் வேக்சின் நாளைக்கு சேரியம். ஸோ நிறைய லாப்லாஸ் ஃபார்மசிஸில் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ give you more information on that as well. So we'll get into that. And then we have Mississauga Mayor Bonnie Crombie. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து கோவிட் ஆக்சுவலி வந்துட்டு அவர் ரெக்கவர் பண்ணிட்டா தேங்க்ஃபுல்லி. நோ ப்ராப்ளம், ஷி ரெக்கவர்ட் வித் இட். அவங்களுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்களும் நாளைக்கு வருது. ஸோ அதுக்கும் வாழ்த்து சொல்லி ஷி இஸ் கன் டாக் அபவுட் மிஸ்ஸிசாகா நம்பர்ஸை பற்றி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் மிஸ்ஸிசாகா, பிராம்ப்டன் அப்படி அந்த ஏரியா யோசிச்சாலே நம்பர்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிசாகாவில் வந்து ஆக்சுவலி ஆன்டேரியோவில் மொத்தத்துலேயும் அவைக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் கோவிடுக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம கதைக்கிறோம். we'll get into detail ஏன்னு. So we'll look into that. And then we have Premier François Legault, Quebecca Premier. அது வந்து இப்போ மண்டே கர்ஃப்யூ வந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். ஐ நோ கர்ஃப்யூக்கு எல்லாரும் வந்து ஒரு ஹெடிக்கான விஷயம் உண்டு. பட் யூ ஹாவ் டு டூ என்ன செய்யணுமோ அதை சேஃபாக இருக்கிறதுக்கு செய்யணும். ஸோ கர்ஃப்யூ வந்து மண்டே லிஃப்ட் பண்ணுது. ஆல்சோ ஸ்கூலும் மண்டே ஸ்டார்ட் பண்ணதா வைக்கும். ஸோ ஹீஸ் gonna give us a little bit of information about that. And then for Canadian Vellum today, we have, so federal government வந்து, they're going to do funding for cooperative housing. So இதை பற்றி கலைக்கதான் we have Minister of Housing and Diversity and Inclusion Minister, Ahmed Hussain. வந்து is going to tell us என்னென்ன plans அவை வச்சிருக்கிறோம், எப்படி இந்த ஃபண்டிங் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது cooperative housing-க்கு. Of course எல்லாருக்கும் தெரியும் rental rates எல்லாம் they're going higher and higher இந்த கோவிடால் எல்லாருக்கும் இன்கம் குறைஞ்சு அது ஒரு இன்கமாக வருது. பட் இந்த வழியில் வந்து இப்போ ஆக்களுக்கு அஃபோர்ட் பண்ண இல்லாமல் இருந்தால் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெண்டல் ரேட்ஸை வந்து டீக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடுன்ட்டு அதை ப்ரப்போஸ் பண்ணி செய்ய போகிறோம். And then we have our currency rates for today. And then we have our Kalayarangam, our treat. And we have Aaruthy Suriyakumar, who is playing on the violin. And we have Gobiraj Sivalingham, who is singing or a cover song. So we'll have a watch and listen at that. And then we have our weather and then the news for today. So starting off, on the top of the hour, we have Chief Medical Officer of Health, Dr. Karen Moore, on the 4th dose school staff vaccination பத்தியும் கலைக்கப்படுறார்.
One important way to blunt the impact of Omicron is through vaccination. La vaccination est un moyen important d'atténuer l'impact d'Omicron. I am pleased to see that over 29 million doses of the COVID-19 vaccine have been administered in Ontario, and over 5 million of those are booster doses. It's particularly important to receive your booster dose if you are over 50, immunocompromised, or pregnant. But COVID-19 vaccines are important to us all. This virus is not one that only impacts the old and the vulnerable. If you haven't booked your booster dose appointment, please do so as soon as possible. 84 days after your last dose makes you eligible. And if there is an opportunity for you to rebook your COVID-19 vaccine appointment earlier than your current scheduled date, whether for your first or second dose or for your booster, please do not hesitate to do so. There are empty seats in some of our vaccination clinics. More and more walk-in appointments are being made available, and we have capacity should you wish to book an earlier appointment, whether through a pharmacy, your local public health unit, through the vaccine portal, or via your healthcare provider. And as a reminder, both Moderna and Pfizer are equally good and provide strong protection against COVID-19 and its variants. So please take the first vaccine available to you. In fact, Moderna is recommended for those who are older, as it has robust and prolonged protection. It is as effective, or in some studies, more effective at protecting against hospitalization than the Pfizer vaccine. It's also safe and effective to receive what we call a mixed dose series, or a first, second, and third dose of COVID-19 vaccines that are not the same vaccine brand. The science is clear. The more of us with a booster dose, the less of us will end up in the hospital and the intensive care unit. Given the rapid rate of transmission and the strain on our healthcare system, we have been busy providing fourth doses in long-term care homes, retirement homes, elder care lodges, and other congregate settings to best protect our most vulnerable citizens. And we are now protecting vulnerable populations further in Ontario. We've already asked that severely to moderately immunocompromised individuals receive 3 doses as their primary series of the COVID-19 vaccine. But we are now ensuring that those who are immunocompromised can receive their 4th dose too. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர். Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:10 p.m. in Toronto. The temperature is -1 degrees Celsius. And the sponsor is Maya's Furniture. So Chief Medical Officer of Health, Dr. Karen Moore, again, 4வது dose பற்றி காய்ச்சிருக்கா. So first, இதை பார்த்தீங்களா, again, dosage வந்து கொடுக்கும்போது அது ப்ரையாரிட்டி சீக்வன்ஸை தான் கொடுத்தவ. ஸோ முதல் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அந்த மாதிரி இப்போ சீனியர்ஸ் அவைக்கு முதல் கொடுத்துட்டு அண்ட் தென் ஏஜ் வந்து கீழே ஒர்க் பண்ணி யங்கர் ஆக்களுக்கு கொடுக்குறது.
இந்த முறை வந்து 4th டோஸுக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டான இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக போகுது. ஸோ இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக என்னென்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால், இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போய்கொண்டே இருந்தீங்களா, இல்லை கீமோதெரப்பிக்கு, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியண்ட்டாக இருந்தால், ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவ, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி உள்ளவ அவைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு தொடங்கி they can get it. So if நீங்கள் require பண்ணுறதா இருந்தால் look into that and get that done. அண்ட் ஸ்கூல் ஸ்டாஃபை பார்த்தீங்களா, ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், அகேன் ஸ்கூல் தொடங்குது மண்டே. ஸோ they want to make sure உங்களோட பிள்ளையோட ஒர்க் பண்ணுற ஆட்கள் எல்லாம் they're vaccinated, because எல்லாட்டி அவைக்குள்ளாத பரி பிள்ளைகளுக்கு பரி இட்ஸ் நாட் குட். ஸோ இவை வந்து லாப்லாஸ் லொக்கேஷன்ஸில் வந்து ஃபார்மசியில் வந்து நாளைக்கு குறிப்பிட்ட ஹவர்ஸுக்கு வந்து திறந்து they are going to vaccinate educators and school staff. ஸோ நீங்கள் அதை செய்கிறதுக்கு வந்து உங்களோட ஸ்கூல் ஐடியை வந்து கொண்டு போகணும், as well as ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரும் கொண்டு போகணும் நீங்கள் வேக்சினேஷன் போடுற நேரம். போயிட்டு அப்போதைக்கு போட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அகேன் இந்த ப்ரையாரிட்டி குரூப்ஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டும் ஸ்கூல் educators, school ஸ்டாஃபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது கொடுக்குறேன். ஆஃப்டர் தேட் ஐம் ஷுர் பிகாஸ் 84 days பாஸ் பண்ணணும் எனிவே உங்களோட 3வது டோஸ்லேருந்து. ஸோ நிறைய பேர் எடுத்தபடியாக ஒரு 3 months அட்லீஸ்ட் ஆகும் நீங்கள் 4th டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ கீப் லுக்கிங் இன் ஃபார் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சிடிவி நியூஸ் வெப்சைட்டில் போனீங்களா எல்லா அட்ரஸஸும் என்னென்ன ஹவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கால் பண்ணியும் புக் பண்ணலாம், ஃபோன் நம்பர் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ ஹாவ் அ லுக் அண்ட் கெட் தட் டன். அடுத்தது what we're talking about is Mississauga Mayor Bonnie Crombie. So first, of course, தைப்பொங்க நாளைக்கு. So with that said, நாளையானுங்கிற ப்ரோக்ராம் யூஸ்வலாக நடக்கும் நாளை தான் நடக்கும். ஆனால் சில politicians I mean the wishes எல்லாம் will have them throughout the day. So you will see that during the show. எல்லாருக்கும் தெரியும் as well, Mayor Bonnie Crombieக்கு வந்து she got COVID, but she did get better for it thankfully. So COVID வந்தும் போட்டு she's recovered from that. இப்போ பார்த்தீங்களா Mississauga again highest number of hospitalizations அங்கே தான் இருக்குது in all of Ontario. ஸோ இந்த நம்பர் வந்து இட்ஸ் more than 300. ஸோ more than 300 ஆக்கள் வந்து கோவிடோட அட்மிட் ஆகிருக்கிறோம். again reason என்னென்னா a lot of unvaccinated ஆக்கள். ஸோ பார்த்தீங்களா மோஸ்ட்லி அட்மிட் பண்ணது unvaccinated இல்லாட்டி partially vaccinated. ஸோ இவையால் தான் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சான்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அவைக்கு தான். பிகாஸ் அகேன் வேக்சின் போட்ட ஆக்களுக்கு உங்களுக்கு வந்தாலும் வராதுன்னு சொல்லல, நான் வந்தாலும் யூ ஹவ் அ பெட்டர் சான்ஸ். அது ஒரு எக்ஸ்ட்ரீமான மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. மோஸ்ட் ஆக்கள் டால்னோல், ஆட்வில், லாட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து அந்த 1.5 weekக்குள்ளே ஓகே ஆயிடும். ஸோ அகேன் she's going to tell us about that. So let's have a watch. And let me first send my best wishes to the Punjabi community as they celebrate Lohri, our Tamil community as they celebrate Thai Pongal, our Hindu community as they celebrate Makar Sankranti, and our Orthodox community as they mark the new year. I wish the very best to everyone celebrating these occasions, and I remind you to please celebrate safely. I know the big news on a lot of people's minds is children returning to in-person learning this coming Monday. I know many parents and students are happy about this decision, but I also know that there's a lot of anxiety about kids returning to the classroom. That's understandable. Along with my fellow Ontario big city mayors, I do believe that the benefits of in-person learning at this point outweigh the risks with the measures that have been taken by the province and our school board's partners. Without a doubt, in-person learning is best for the students' academic success and their mental health. Schools should be the last to close and the first to open. And thankfully, we are in a very different position than in previous waves. We now have a highly protected and highly vaccinated population with many educators and school-aged children either partly or fully vaccinated. What's so important now is that all education staff and parents of school-aged children in Mississauga get their first, second, or booster shot when they are eligible. I want to thank the province for prioritizing boosters for education and child care staff. I highly encourage eligible staff to book a booster at the International Centre by calling 1-833
943 3900 or at our other designated location at 6585 Airport Road by visiting fh.vax.com. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:17 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius. And the sponsor is Maya's Furniture. So again, looking at all these things, like Mississauga, hospitalization rates, COVID, school starting, with that said, we'll look at a couple of different areas. But Canada, just some areas in Saskatchewan, the premier, he's actually tested positive as well, COVID. So no symptoms. So this is, I think, more important point. சிலாக்களுக்கு வந்து கோவிட் வந்தாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டாது. ஸோ what you should do is நீங்கள் definitely ஐசோலேட் பண்ணணும். You should do that because உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டாத வழியே doesn't mean நீங்கள் அவங்களுக்கு பரையலாதுன்ட்டு. So what he did, which is smart again, which you have to do, self-isolate பண்ணிட்டு 5 நாளுக்கு வந்து and work from home வந்து செஞ்சுருக்கார். ஸோ again உங்களுக்கு எந்த ஒரு யோசனை இருந்தாலும் maybe in contact அப்படி ஒரு டவுட்டாக இருந்தாலும் just for the sake of உங்களோட சேஃப்டியும் வேறு சேஃப்டியும் உங்களோட சுற்றி இருக்கிற வரைக்கும் self-isolate பண்ணி just stay home, do what you need to do. And then அந்த 5 நாள் வந்து பாஸ் பண்ண அப்புறம் then நீங்கள் you can go back to your regular activities. Again, mask போட்டு social distance பண்ணி அந்த rules எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யலாம். நியூ பிரான்ஸ்விக்கில் வந்து the premier actually lockdown ஸ்டார்ட் பண்ண போகிறது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லாக்டவுன் வந்து similar to Ontario's lockdown, gym, restaurant, entertainment areas எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போறியும். Open பண்ணுறது பண்ண தெரியாது, they don't know yet exactly, but lockdown வந்து they are going to put that in. So if you are in Saskatchewan, make sure you figure out what you want to do for that. And again, Ontario வந்து we've looked at a lot of schools, so schools opening எல்லாம், but school வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நாங்கள் still day-to-day update பண்ண போகிறோம். COVID cases, outbreaks, எங்களோட மேக்ஸிமம் எங்களால் என்ன செய்ய முடியுமோ to make sure it's a safe environment, அதெல்லாம் செய்வோம்ண்டு. Businesses, I know நிறைய businesses, but especially small businesses, they've taken a big hit. அதுக்கு வந்து ரொம்ப அடிப்பட்டது கஷ்டமாக இருந்திருக்கு because small businesஸுக்கு தான் கூட impact இருக்குது. Overhead expenses, rental expenses, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாது just because business வராட்டி. ஸோ இதுக்கும் என்ன சொல்யூஷன்? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த லாக்டவுன் ஓப்பன் பண்ண அப்புறம் and again இந்த ஓப்பனிங் வந்து ஒரு phased out ஓப்பனிங் தான், நம்ம look at that. But இந்த ஓப்பனிங் செய்யும்போது hopefully the last time அவை க்ளோஸ் பண்ண வேண்டியது and they can continue business with that. And again, looking at Quebecல பார்த்தோம்னா two major issues. So I know one வந்து டாக்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. Premier François Legault வந்து சொல்லியிருக்கார் unvaccinated ஆன ஆட்கள் வந்து ஒரு டாக்ஸ் கட்டணும்ண்டு. He said on the healthcare system வந்து இந்த unvaccinated ஆன ஆட்கள் ஒரு பெரிய டோல் அதில் எடுக்கிற நிறைய resources மணி அதுக்கு அண்டி போகுதுண்டு because அவன் முடிவு வேக்சின் எடுக்க மாட்டேன் முடிவில். இது வந்து a lot of people don't agree with it, some people agree with it, it depends. I think a point of view when it comes with that. But another thing they are talking about is curfew வந்து lift பண்ண போறியம் on Monday. So in the curfew பற்றி காய்ச்சம் வேகம் ஸ்கூல் Monday ஸ்டார்ட் பண்ணுது. So let's see what Premier François Legault has to say. We have good news today. Experts tell us that we have a new case, that the new cases has peaked. The wave of hospitalization is expected to peak in the next coming days. This means that the measures we've put in place have worked. We're going in the right direction, but we have to remain very careful. Number of hospitalization is still very high and will maybe continue to increase for the next few days. Another important development is about the work that has been done with union leaders.
And today we announced new measures to help workers in our hospitals. As it was announced last night, Public Health has recommended that we reopen schools next Monday. This is a good news. Important, very important for our children. I know that some parents and teachers might be worried, but Omicron has less effect on children, especially when they are vaccinated. We also ask everyone to wear the mask, at least in the coming weeks. We'll distribute self-tests in schools, and when there's a COVID case in a class, a 5 days isolation will be enough. CJEPs and university will also be able to reopen next Monday, and I'm happy to announce that we'll lift the curfew next Monday. We're also announcing that vaccination will now be mandatory for large stores of more than 1,500 square meters, except for grocery stores and pharmacies. So we're going in the right direction, but we must continue all our efforts. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:23 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. Indian sponsor is Maya's Furniture. So again, Premier François Legault வந்து curfew Monday lift பண்ண ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது இந்த taxation issue பற்றி காய்ச்சது. So again, just an important reminder in the taxation, if you are in Quebec, propose பண்ணது வந்து they said $50, he said $50 இல்லாட்டி $100 tax போடுறது எனக்கு காணவில்லை. He said இது வந்து it's not something to be taken lightly. So அவர் என்ன மாதிரி implications செய்யப்படுறாருன்னு தெரியாது. But if you are unvaccinated and in Quebec, just look around உங்களோட consequences அதால என்ன செய்ய போறீங்களே because அங்க அதை push பண்றேன். Ontario on the other hand, அவர் சொன்னிருக்காரு நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு. He said they said actually Doug Ford சொல்லியிருக்கார் we're going to take initiative ஒரு வேறு மெத்தடில் வந்து வேக்சின் போடுறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணி வேக்சினை போடுறதுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம்ண்டு. ஸோ ஹீஸ் புஷிங் இப்போ வேக்சினேஷன் அவைலபிளான அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஈஸியாக அதை எடுக்க இல்லாமோ அவ்வளோத்துக்காகவே ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறோம்ண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்தோன்னே இருக்கிறோம். But we'll see which one wins, which one's better. Because again, I think Quebec and Ontario usually they do things very opposite most of the time. So we'll see in the விஷயத்தில் இந்த method works better. அடுத்தது we are going to talk about what's happening Saturday. So in the Saturday, அதாவது January 15th, we do have Curling Tharappadam. So I know it's been a long time since this happened, but we have Kajani Veladam from IC Initiative. வந்து mental health பற்றி கலைக்கப்புறா. And again, mental health, a lot of questions. I know COVID-ஓட எல்லாரும் வீட்டு இருந்து சில ஆக்களுக்கு மண்டை பிச்சுக்குது and they want to like just ஒரு depression-ஓ இல்லாட்டி winter-க்கோ like I get really sad during winter. எனக்கு குளிர் காலம் sun இல்லாத ரொம்ப just sad-ஆ இருக்கும் சில வேளை. So anything can cause it really. So mental health பற்றி overall ஒரு குறிப்பிட்ட இதில்லை. But anything உங்களுக்கு questions இருந்தா you can call during 11 o'clock to 12 o'clock at 416-323-3304. இல்லாட்டி இன்றைக்கிலிருந்து 12 மணி மட்டும் சாட்டர்டே மட்டும் you can text at 416-292-0033 உங்களோட questions and we'll be more than happy to ask her the questions அவ இருக்கும்போது and then she can answer them for you. அடுத்தது what we're going to look at is our Canadian Velam. So இன்றைக்கு Canadian Velamத்தில் we have Minister of Housing and Diversity and Inclusion Minister Ahmed Hussein. And என்ன பற்றி கலைக்கிறோம்னா ஃபண்டிங். ஸோ ஃபண்டிங் வந்து நிறைய விஷயம் அகேன் கோவிடோட ரீடிரெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டிங் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங். ஸோ அகேன் இந்த கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங்குக்கு பார்த்தீங்களா இட்ஸ்
low income families and stuff வந்து இந்த cooperative housing இருக்குது. But COVID ஓட a lot of things expenses எல்லாம் கூடி இருக்கு, including rental fees எல்லாம். So in the housing department வந்து what they're doing is they're investing millions of dollars into this. And அந்த காசு வந்து போட்டு they're hoping on the rental rates வந்து it's able to கொஞ்சம் குறைக்கலாம்ண்டு. So it'll make it easier for the families that live there. So let's go to Ahmed Hussain and see what he has to say. And we all know, and we're here because we believe that each and every Canadian deserves a safe and affordable place to call home. Community housing provides affordable homes for thousands and thousands of people across our country. And community housing is a crucial part of our 10-year, $72 billion national housing strategy. Notre gouvernement est déterminé à faire en sorte que le logement communautaire demeure soutenu et que les résidents aient toujours un chez-soi. We are committed as a government to ensuring that community housing remains supported and that residents will always have a safe and affordable place to call home. That is why in 2017, we launched the Federal Community Housing Initiative. This $500 million program was created to protect the affordability of over 55,000 community homes that are part of our countrywide, federally administered community housing stock, a stock that is so valuable to so many Canadians. That's $500 million to protect and support housing that provides valuable shelter to so many people. This comes in the form of rent supports for low-income households so that folks wouldn't have to make the impossible choice between paying their rent or paying for their groceries. By helping to stabilize the operations of housing providers, families living in these homes don't have to worry about having a safe and affordable place to call home. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 29 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. And the sponsor is Maya's Furniture. So again, in the federal government funding, we're hoping in the $1 million that we put rental rates குறைக்கிறதுக்கு. As well, இது வந்து ஒரு approximately 18,000 unitsக்கு வந்து reduce பண்ணுறது ரெண்ட்டுக்கு. And again, நிறைய ஆட்கள் ஹவுஸ் வாங்குறதுக்கு a lot of debt அந்த ஏரியாலும் வந்திருக்குது. It's mortgage debt actually last year மட்டுமே $121.5 billion of debt. And again, the affordability, housing எல்லாத்தும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. So hopefully this solves some problems. இல்லாட்டி ஒரு வழிபடையா something good comes out of it. So we'll see if the method, if rental rates go low enough that people can afford it and not have a problem paying it. அடுத்தது what we're going to look at again, அங்கோட reopening பற்றி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் கோவிட் ஸ்டார்ட் பண்ணது லாக்டவுன் வந்துடுன்னு they closed everything. பிறகு reopening வந்து கொஞ்சமாக ஒரு ஃபேஸாக செஞ்சுவேன். இந்த முறையும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சேம் திங் தான் நடக்குது. ஸோ உடனடியாக எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் லிஃப்ட் பண்ண போகிறதில்ல, பட் கொஞ்சமாக அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு. அண்ட் அகேன் மேஜர் ரீசன் இஸ் பிகாஸ் எங்களுக்கு தெரியாத நம்பர்ஸ் ஆர் ரியலி ஹை. Chief Medical Officer of Health Dr. Karamar சொல்லியிருக்கார் ஜனவரி வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, பட் எங்களுக்கு பெட்டர் February and better March hopefully இருக்கிற மாதிரி இருக்குமெண்டு. Again, because in the Mississauga, Ontario, the highest numbers அங்கே தான் இருக்குது, as well as they're working on that and the vaccinations, fourth doses, immunocompromised individuals எல்லாம் கொடுக்குறது, staffing கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ப்ளே பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி that gives us an answer too. ஆனால் முக்கியமாக இப்போ வந்து என்ன பார்க்குறீங்கட்டா, இப்போ
கோவிடால் a lot of people have been passing away recently compared to before. அந்த நம்பர்ஸில் வந்து இப்போ கோவிடால் காஸ் பண்ணி லைக் இருந்து போறியமோ இல்லாட்டி கோவிலேட்டடாக ஸோ ஏதாவது ஒரு வருத்தம் ஏற்கனவே இருந்து கொண்டு கோவிட் வந்தால் அப்போதைக்கு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குதோண்டு ஸோ அட்மிட் பண்ணும்போதும் இப்போ கோவிடோ இல்லாட்டி சம்திங் எல்ஸோட கோவிட் வந்ததாண்டா அப்படி இப்போ செப்பரேட் பண்ணி பார்க்க புரியும். அகேன் ஐ திங்க் இந்த நம்பர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் இது முதலே ஆக்சுவலி செஞ்சுருக்கலாம் பிகாஸ் எங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் அதுதான். இப்போ கோவிடால் மட்டும் வந்தால் இப்படி வரதா இல்லாட்டி ஏதாவது ஒரு வீக்காக இருக்கும்போது சிக்காக இருக்கும்போது அப்போதைக்கு வந்தால் இஸ் ஒரு ப்ராப்ளமாண்டு. ஸோ they're going to start doing that. ஸோ உங்களோட ஸ்டட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் ஐம் ஷூர் அனாலிசிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணவியும் அதுக்கு சூனா. ஸோ ஒன்ஸ் they do ஒரு பெட்டர் கைடட் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஓப்பனிங் செய்யணும், என்ன மாதிரி ஸ்டேஜஸ் செய்யணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுக்கணும்ட்டு அப்போதைக்கு கிளியராக இன்னும் தெரியும். ஸோ we're hoping to get to know that soon. அடுத்தது we are going to look at our currency rates today, which I've heard are really good. ஸோ இந்த மாதிரியே பார்த்துட்டு வருவோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 196.50 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:33 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. Indian sponsors Maya's Furniture. So currency rates in it's 196.50 Sri Lanka, which is really high. So Annapranda, definitely a good place to send it. And 61.50 India. அடுத்தது we're going to look at is Toronto பற்றி. ஸோ டொராண்டோவில் வந்து டொராண்டோ மேயர் ஜான் டோரி அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறார் ஒரு 4.4% கூட்டி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார் 2022 கோவிட் பட்ஜெட் வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அகேன் ஐ திங்க் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பிகாஸ் ஹவுசிங்குக்கு ஏற்கனவே நிறைய இன்க்ரீஸ் பண்ணது லாஸ்ட் இயர் ஆர் வித்தின் த 2 years அண்ட் அதை ப்ரூவ் ஆகி ஆல்ரெடி அதில் வந்து ஒரு ஹைக் வந்திருக்குது. இதில் வந்து 4.4% எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது போதுண்டா ஐ திங்க் ஈச் பர்சனுக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு $100 to $200 இட்ஸ் இன்க்ரீஸிங். அண்ட் அகேன் திஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஜம்ப், ஒரு பெரிய ஜம்ப் தான். அவருடைய ரீசன் என்னென்னா அவர் சொல்லியிருக்காரு இப்போ ஆமிக்ரானோட மட்டம் டெட் காஸ்ட் எல்லாம் வந்திருக்குது. அந்த காஸ்ட் வந்து $195 million. அண்ட் அகேன் இது ஆமிக்ரானுக்கு மட்டும் அந்த ஸ்பெண்ட் பண்ண சுச்சுவேஷன்ஸ் அகேன் பப்ளிக் மெஷர்ஸோட ஷெல்டர்ஸுக்கு காஸ்ட் எல்லாத்துக்கும். அண்ட் யூஸ்வலி இந்த ஃபண்டிங் இப்போ சரி இவ்வளோ நாளும் இல்லாத எங்கேருந்து யூஸ்வலாக வான்னு பார்த்தீங்கன்னா மேஜர் திங்ஸ் were like டிடிசியிலேருந்து வர ரெவென்யூ எல்லாம். ஸோ டிடிசி ரைடர்ஷிப் எல்லாம் நிறைய குறைஞ்சிருக்குது. அண்ட் ஐ நோ பிகாஸ் ஆஃப் கோவிட் lot of people are scared of course. அது கிட்டடி ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் இல்லாட்டி இருக்க கிட்டே இருக்க க்ளோஸ் ஸ்பேசஸ் அது ஒரு ஸ்கேரியான விஷயம்தான். ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்து அவே டிடிசி எடுக்கிற கம்ஃபர்டபுள் இல்லாதபடியே நிறைய ஆக்கள் எடுக்கிறேன். ஸோ இதால் இந்த ரெவென்யூ எல்லாம் நேச்சுரலாக குறைஞ்சு இந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ இந்த ஷெல்டர்ஸ் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு அதில் இந்த ஃபண்டிங் வர்றது ஃபண்டிங் இல்லை. ஸோ அவரோட ப்ரப்போஸ்ட் ஒரு இதை வந்து டொராண்டோ பீப்புள் 4.4% கூட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணுமெண்டு. ஸோ we'll see அது மாதிரி what comes of it. But again, this is what they're proposing. So we'll see what they have to say about that. அடுத்தது we do have our treat for today, our கலையரங்கம். So in our treat we have a cover song. இது வந்து Aaruthy Suriyakumar is playing the violin and we have Gobiraj Sivalingham singing. So let's have a hear and watch.
வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் சிறு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. என்னவளே அடி என்னவளே அந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:39 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius. Indian sponsor is Maya's Furniture. So in the part, they've done it really well. When you search Canada, you can search Aaruthy, Suriyakumar, who's playing the violin, and Gobiraj. Actually, no, he does a lot of covers. So you Gobiraj, Sivalingham, search panniyum, அவர் ரெண்டு covers நிறைய search பண்ணி பார்க்கலாம். அடுத்தது we do have our weather. So நாளை என்ன மாதிரி weatherன்னு பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°21°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°26°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°24°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9°C, அதிகுறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back to Good Evening Canada. So we are going to go to our last item in the news. So let's go to Sudaram for the news.
நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. மாயாஸ் பர்னிச்சர் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஃபைசரின் கோவிட் வைரஸ் எதிர்ப்பு மருந்து மதிப்பாய்வின் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக ஹெல்த் கனடா கூறுகிறது. ஹெல்த் கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் டாக்டர் சுப்ரியா சர்மா இன்று இந்த தகவலை வெளியிட்டார். ஃபைசரின் நம்பிக்கைக்குரிய வைரஸ் தடுப்பு மருந்தை மறு ஆய்வு செய்வதற்கான இறுதிக்கட்டங்களில் ஹெல்த் கனடா செயல்பட்டு வருகிறது என்று அவர் கூறியுள்ளார். அடுத்த வாரம் முதல் 10 நாட்களுக்குள் இது குறித்து முடிவு வெளியாகும் என்று சர்மா மேலும் கூறியுள்ளார். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2021 அன்று ஃபைசர் தனது மருந்தான பாக்ஸ்லோவிட்டுக்கு மருந்து தரவை ஹெல்த் கனடாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கியூபெக்கின் இரவு நேர ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நீக்கப்படுகிறது. கியூபெக்கில் இரவு 10 மணி முதல் அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி விலத்தப்படும் என்று இன்று முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் திரிபின் பரவல் மாகாணத்தில் உச்சமடைந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கணித்துள்ள நிலையில் இன்றைய இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் வாரங்களில் உணவகங்களும் பிற இடங்களும் திறக்கப்படும் என தான் நம்புவதாக முதல்வர் கூறியுள்ளார். புத்தாண்டுக்கு ஒரு நாள் முன்னதாக இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை அமலில் இருக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவை லெக்வாட் அரசாங்கம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி போட மறுப்பவர்களுக்கு அபராதம் விதிக்க கியூபெக் மாகாண அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை எதிர்ப்பதாக எரின் ஓட்டூல் தெரிவித்துள்ளார். மாகாண அதிகார வரம்பை மதிக்கின்ற போதிலும் இந்த திட்டத்தை எதிர்ப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஓட்டூல் இன்று தெரிவித்துள்ளார். மருத்துவம் அல்லாத காரணங்களுக்காக கோவிட் தடுப்பூசி போட மறுக்கும் குடியிருப்பாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இந்த முன்மொழிவு பாரபட்சமானது, நெறிமுறையற்றது, குறைந்த வருமானம் பெறுபவர்களை தண்டிப்பது என கண்டித்துள்ளார்கள். கியூபெக் அரசாங்கத்தின் இந்த யோசனையை ஆதரிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் முன் திட்டத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என நேற்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். தடுப்பூசி போடப்படாத கனேடிய பார ஊர்தி ஓட்டுநர்கள் புதிய நடைமுறையின் கீழ் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என மத்திய அரசு கூறுகிறது. இந்த வார இறுதியில் இந்த புதிய நடைமுறை அமலில் வருகிறது. தடுப்பூசி போடப்படாத கனேடிய பார ஊர்தி ஓட்டுநர்களுக்கு இந்த புதிய நடைமுறையில் விலக்கு அளிக்கப்படாது என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கனடாவின் போக்குவரத்து, சுகாதாரம், பொது பாதுகாப்பு அமைச்சர்கள் ஒரு கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார்கள். கனடாவுக்கு வரும் பார ஊர்தி ஓட்டுநர்கள் முழுமையாக தடுப்பூசி போட வேண்டும் அல்லது PCR சோதனை, தனிமைப்படுத்தல் தேவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கனடாவின் ஆரம்ப கொள்கையை அமலில் இருக்கும் என இன்றைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சஸ்கட்சுவான் முதல்வர் ஸ்கொட்மோவுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விரைவு ஆன்டிஜென் சோதனையின் முதல்வருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று தெரிவித்துள்ளார். கடந்த 48 மணி நேரத்தில் மோவின் நெருங்கிய தொடர்புகள் அனைவருக்கும் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்பாளர் கூறியுள்ளார். முதல்வருக்கு எந்தவித அறிகுறிகளும் இல்லை எனவும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து 5 நாட்களுக்கு சுயமாக தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டிலிருந்து தனக்கான கடமைகளை ஆற்றவுள்ளதாகவும் ஸ்கொட்மோ இன்று ட்விட்டர் மூலமாக அறிவித்துள்ளார். மாயாஸ் பர்னிச்சர் ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time was 9:46 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. And the show is sponsored by Maya's Furniture. So the news that's our last item for the today. Just to remind you guys, so again Saturday, அதாவது இந்த Saturday January 15th கலங்கல் தரப்படம் நடக்குது. கலங்கல் தரப்படம் is with Kajani Velayadam from IC Initiative. அவ என்னதை பற்றி காய்க்கிறாண்டா mental health பற்றி. So again you can call 11 to 12 o'clock Saturdayல at 416-323-3304. நீங்கள் கேட்க வேண்டிய questions எல்லாம் கேட்கலாம் and அவ உங்களுக்கு answers தரவா. இல்லாட்டி உங்களுக்கு கூச்சமாக இருந்தால் you can definitely text 416-292-0033. And you can ask questions there too. So again, I want to thank you everyone. I want to continue to support and show sponsors, if you have any questions, please ask us and we'll be more than happy to answer them. Artists, indika நிறைய பேர் இதில் cover songs, dance covers எல்லாம் வந்து செஞ்சு இருக்கிறீங்க. இதில் வந்து சேரண்டா, send us your intro clips and your videos and we'll be more than happy to play it. And again, I want to thank you and I wish you all a good night.